ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த இன்னொரு திரைப்படம் தான் பூஜைக்கு வந்த மலர் அப்படிங்கிற திரைப்படம். 1965 வெளிவந்த தமிழ் திரைப்படம் ஆகும். வி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினை முக்தா ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. ஜெமினி கணேசன், நாகேஷ், முத்துராமன், சாவித்ரி, பண்டரிபாய் ஆகியோர் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சந்தியா அப்படிங்கிறவங்க ஜெயலலிதாவுடைய அம்மா, அவங்களுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆலங்குடி சோமு, வாலி ஆகியோர் இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. அவங்களுடைய இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ், கோவிந்தராஜன், ராகவன், சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடல்களை பாடியிருக்காங்க. நாடக உலகில் இருந்த கே பாலச்சந்தர் திரையுலகில் நுழைவதற்கு எம்ஜிஆர் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அவர் மேற்கொண்ட முயற்சி காரணமாக தெய்வத்தாய் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் பாலச்சந்தர். தெய்வத்தாய் படத்தை தொடர்ந்து சில படங்களுக்கு கதை வசனம் எழுத பாலச்சந்தருக்கு அழைப்பு வந்துச்சு. முக்தா ஸ்ரீனிவாசன் தயாரித்து இயக்கிய பூஜைக்கு வந்த மலர் படத்துக்கு பாலச்சந்தர் தான் வசனம் எழுதியிருக்காரு. பொதுவாக பாலச்சந்தர் 60களில் எழுதிய திரைக்கதைகளின் தரம் பிறகு எழுதியவற்றை விட அதிகம். காலம் செல்ல செல்ல அவரது பலம் திரைக்கதையில் இருந்து இயக்கத்துக்கு மாறிடுச்சு. முக்தா ஸ்ரீனிவாசனும் ஓரளவு வலிமையான கதைகளை படமாக்குவார். இந்த பூஜைக்கு வந்த மலர் திரைப்படம் 1965 மார்ச் 12 தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. திரைப்படம் ரிலீஸ் ஆனதும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. சாவித்ரி அவர்களுக்கும் பெரும் பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் இது. பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் வெண்பளிங்கு மேடை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடலும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை ஆலங்குடி சோமு அவர்கள் தான் எழுதியிருக்காரு. சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து இந்த பாடலை ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. நாகேஷ் அவர்களின் புகழ்பெற்ற இன்சூரன்ஸ் காமெடி இந்த படத்தில் தான் அமைஞ்சிருக்கு. படத்தில் பிடிச்ச விஷயம் நாகேஷின் நகைச்சுவை அப்படின்னே சொல்லலாம். நகைச்சுவை பகுதி ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஞாபக மறதி காரணமாக நாகேஷ் டெலிஃபோன் பூத்தை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே நிற்பதும், அதுக்கப்புறமா மனோரமாவின் சைக்கிளை தன்னுடைய ஸ்கூட்டர் அப்படின்னு நினச்சிட்டு வேக வேகமாக உதைக்கிறதும், இது எல்லாமே திரைப்படத்தில் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருந்துச்சு. பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் அமைந்த வாலியின் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இரட்டையர்கள் கொடுத்திருக்காங்க. பி ஸ்ரீனிவாஸ், சுசிலா ஆகியோர் குரலில் மிக இனிமையான பாடல் தான் இது. இந்த பாடல் காட்சியில் ஜெமினி மற்றும் சாவித்ரி அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அப்படி வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மையேந்தும் விழியாட மலரேந்தும் குழலாட பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் இது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.